பி ஈஸ்வரன். 86 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் சிவில். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் சிவிலில் வந்துட்டு நான் எப்படி படிக்கலாங்கிறது நண்பர்கள்ட்ட கேட்டால் தெரியும், ஜானகிராமன் சார்கிட்ட கேட்டால் தெரியும், புஷ்பவனம் சார்கிட்ட கேட்டால் தெரியும். என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது அவங்க நல்லா அப்போவே வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. நான் 5th செமஸ்டரில் வந்துட்டு 97% எடுத்தேன். 6th செமஸ்டரில் வந்துட்டு 93 and ஆண்டு எடுத்தேன். அதனாலேயே நம்ம தெரியல வந்துட்டு ஸ்டில் லவ் வந்து நம்ம நேம் போர்டில் வந்துட்டு 86 பேர் இருக்காரு. யார் பசங்க பேர் இருக்காரு எதனாலும் தெரியல. 81 86 வந்துட்டு சிவிலுக்கு வந்துட்டு யார் பசங்கிற பேர் இருக்காது. சிவிலுக்கு மட்டும் இல்லை, சிவிலுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் பார்த்துருக்கோம். ஆரம்ப காலத்தில் வந்துட்டு தொழில் ரீதியாக தமிழ்நாட்டில் முக்கால்வாசி மாவட்டங்களில் வந்துட்டு தற்காலிகமாகவும் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நான் ஏப்ரல் 19ஆம் தேதி வந்துட்டு வைவாவாசி முடிச்சுட்டு வெளியில் வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் என்னை கூப்பிட்றதுக்கு ஆரம்பிட்டாங்க. எதனாலன்னு தெரியல. ஆனால் போய் சேர்ந்தேன். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வாங்குற மாதிரி ஒரு நாளைக்கு 1 ரூபா சம்பளம் வாங்கினேன். 100 நாள் வேலை பார்த்து சம்பளம் கேட்டேன். என்னப்பா நீ வேலை கற்றுக்கிட்டு வந்திருக்கிற ஆள் சம்பளம் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு இந்த 500 கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா கொடுத்தேன். 100ஆவது நாள், அதாவது ஏப்ரல் 20 ஜாயின் பண்ணுறேன். ஜூலை 31 நான் கேட்குறேன். கரெக்டாக 100ஆவது நாளில் அவர்கிட்ட கேட்குறேன். 100 ரூபா சம்பளம் கொடுத்தாரு. இதான்ப்பா உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னாரு. அதோடு வந்துட்டு அந்த கான்ட்ராக்டர்கிட்ட வேலை செய்கிறது பாட்டிட்டு சுயமாக வேலை செய்கிறதுக்கும் கைத்தொழில் எங்களுக்கு வந்துட்டு நெசவு வந்துட்டு கைத்தொழில், நெசவு தொழில். அதே நேரம் சுயமாக வந்துட்டு அங்கே எங்கே சும்மா பிள்ளைகளை எட்டி பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு சர்வீஸ் பண்ணுறதுன்னு நான் ஆரம்பித்தேன். 92ல் மேரேஜ். 92ல் மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்துட்டு இப்போ நான் வேலையை மேலே கொடுத்துறேன். இப்போ நான் வந்துட்டு ஜூனியர் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட்டு பரமக்குடி பஞ்சாயத்து யூனியன். 2028 மார்ச்சில் வந்துட்டு எனக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குது. டிஸ்ட்ரிக்டில் பேர் சொல்லும் ஒரு இன்ஜினியராக வந்துட்டு ஸ்ரீலங்கம் இருக்கேன். எதுக்காக இருந்தாலும் வந்துட்டு என்னையை ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நான் எல்லாத்தையுமே அப் டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் அவர் வரைக்கும் எதுக்காக வேணாலும் என்னை அணுகிறதுக்கு நான் என்னுடைய தகுதிகளை ஓரளவு வளர்த்துருக்கேன். டிப்ளமோ தொட்டு மேற்கொண்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு 2-3 தடவை வந்து என்னால் முடியலை. பொருளாதார ரீதியாகவும் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும். என்னுடைய பையன் வந்துட்டு மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆச்சு. அவங்க வந்துட்டு ஆட்டோமொபைல், அவர் வந்து ஆக்சுவலாக படித்தது டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அவரை வந்துட்டு என்னுடைய தொழிலையாவது இறங்குன்னு அவருக்கு அது விருப்பம் இல்லை. ஆனால் சுயமாக இருக்கிறேன் அப்படின்னாரு. சுயமாகவே இருங்கன்னாச்சு. ஆட்டோமொபைல், அதாவது ஆட்டோ வச்சிருக்காரு, கார் வச்சிருக்காரு, வாடகைக்கு வண்டி உள்ளது, வாடகைக்கு ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டுருக்காரு. பாப்பா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்துட்டு கெஸ்ட் லெக்சராக இருக்காங்க. கெஸ்ட் லெக்சரராக பெருசாலாம் எதுவும் தரல. அவங்க எப்படி பிடபிள்யூ ஆஃபீஸில் எல்லாம் நாங்களாம் என்ன மாதிரி ஆகுது, என்ன மாதிரி வேலை செய்கிறவங்க மட்டும்தான் எல்லா வேலையும் செய்வோம். அது மாதிரி வந்துட்டு பாப்பா தான் எல்லா வேலையும் வாங்கிட்டு ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டில் நவ் சீக்கிங் சம் குட் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு 4 வயசு ஆகிடுச்சு, யூகேஜி போயிட்டுருக்காங்க. ஒரு பையன் இப்போ ஒரு 5 மாதம் ஆகிருக்கு. பை காட்ஸ் கிரேஸ், உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தாலையும் பை காட்ஸ் கிரேஸ் பையனுக்கு இந்த மாதம் வந்துட்டு குழந்தை பிறப்பதற்கான ஒரு நல்ல செய்தி இருக்குது. இதுதான்